गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। இன்னைக்கு தேஜோபிந்து உபநிஷத்தில் 251வது மந்திரத்தை பார்க்கலாம். இதில் குரு ரிபு ஞாபகம் வச்சுங்க. குரு யார் யாருன்னு கேட்பீங்களே, நான் இப்போ திருப்பி கேட்கும்போது சொல்லணும், அது மாதிரி தோண்டக்கூடாது. ஓங்காரம் எழுத்தமில்ல, அது பேர் மகா தீர்க்கம் பிளுத்தம் மகா பிளுத்தம். இப்போது குரு வந்து ரிபு, சிஷ்யன் யார்? நிதாக நிதாக் 4வது கா. நீங்கள் எல்லாருமே ஹிந்தி கிளாஸ் போனால் நல்லாயிருக்கும். ஒரு 6 மாதம் ஒரு கோர்ஸ் படித்தா போதும். பிராத்தமிக்குன்னு ஹிந்தி பிரஜா சபானுடைய கோர்ஸ் இருக்குது, ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் இருக்குது, பரீட்சையான்னு ஒரு பரீட்சா பிராத்தமிக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் இருக்குது, ப்ரீகேஜி மாதிரி இருக்குது. இப்போ வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. பக்கத்தில் ஒரு ஹிந்தி டீச்சரை பிடிச்சி சும்மா லெட்டர் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அர்த்தம்லாம் தான் அடியேன்னு சொல்லிடுவேன். ஹிந்தி சம்ஸ்கிருதம் ரெண்டும் ஒன்று தாங்க. எனக்கு சம்ஸ்கிருதம் பற்றி ஒரு நாலேஜ் கிடையாது. ஹிந்தி நாலேஜு மெஜஸ்டிக் நாலேஜு. அப்படி படிப்பேன். நான் அதை முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஹிந்திக்காக. அவ்வளோ படிப்பும் வீணான ஒரு நேரத்தில் ஒரு செகண்டு நான் ஃபீல் பண்ணது உண்டு. அது இப்போ இந்த சம்ஸ்கிருதமாக அது மாறினது, ஹிந்தி சம்ஸ்கிருதமாக இப்போ மாறிக்கிட்டு இருக்குது. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிறைவான மனநிலை இருக்குது. அந்த டாக்டரேட் சீட்டு வீணாகலை. ஏன்னா டாக்டரேட் பண்ணினது தான் இந்த ஆராய்ச்சி சிந்தனை கொடுக்குதுங்க. டாக்டரேட் பண்ண அது ஒரு கைட்லைன் இருக்குது, முக்கியமான கைட்லைன். டீச்சிங் ஒரு வரப்பிரசாதம், குருஸ்தானம் ஒரு வரப்பிரசாதம், இறைவன் உள்ளே வந்தது ஒரு வரப்பிரசாதம். ஒன்றுலையும் சிறப்பு இருந்தாலும் ஹிந்தி வச்சு தான் உங்களுக்கு சம்ஸ்கிருதம் மந்திரங்களை மொழிபெயர்க்க முடியுது. என்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் இந்த லெட்டர் படிக்கிறதுக்கும் ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு 6 மந்த் கோர்ஸ் ஒன்று ஜஸ்ட்டு ஒரு மணி நேரம் காலையில் போனீங்கன்னா, டெய்லி போகணும். சில பேர் ஆல்டர்னேட்டிவாக எடுப்பாங்க. போனீங்கன்னா அந்த எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். தேவநாகரின்னு பேர். இந்த எழுத்தினுடைய அமைப்பினுடைய பேர் தேவநாகரி. சம்ஸ்கிருதத்துக்கும் தேவநாகரி தான், ஹிந்திக்கும் தேவநாகரி தான். சம்ஸ்கிருதம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா ஆழ்ந்து அனுபவித்து சொல்கிறேங்க. ஒரு உன்னதமான மொழி, தமிழுக்கு இணையான மொழி. அது ஏற்ற இறக்கம் கம்பேரிசன் கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் கம்பேரிட்டிவ் ஸ்டடியை வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறது, இருந்துட்டு போட்டோம். எப்படி தமிழோ அது மாதிரி சம்ஸ்கிருதம், ரெண்டுமே 2 கண்ணாக நீங்கள் பாவிக்கணும். அதுதான் உயர்றதுக்கான வழி. ஏன்னா இறைவன் படித்ததில் நீ எப்படி சில விஷயங்களை புறக்கணிக்க முடியும்? நான் கேட்குறேன். இறைவன் படைத்தது எல்லாமே இறைவன் படித்தது. அங்கே இதுதான் உங்களுக்கு அடியனுடைய உபதேசம். எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ண, முதல்ல ஸ்வீகாரம் பண்ணணும். அதை அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். அதுக்கப்புறம் நீ அனலைஸ் பண்ணி அப்புறமா முடிவு எடுக்கலாம். முதல்ல அக்செப்ட் பண்ணணும். மறுக்கிறது எதிர்க்கிறதெல்லாம் இறைவன் நான் நடத்துகிறான். நீ எப்படி மறுக்க முடியும்? நீ யார்? நீ ஒரு நட்டோ போல்ட்டோ தான். சொல்கிறத செய்யணும், இல்லைனா நான் செய்கிறத செய்வேன்னு அது செஞ்சிடும். அதான் நடந்துக்கிட்டு இருக்காது. தெரிய மாட்டேது மக்களுக்கு. அறியாமையினால், மெய்யறிவு இல்லாததுனால அழுவுறதும் தவிக்கிறதும் இவங்க நினச்சிறதான் நடக்கணுங்கிறதும் அதெல்லாம் ஒரு அஜ்ஞானம் தானே. உங்களுக்கு நல்லா புரியுதில்ல, அது என்ன நியமங்களை போட்டிருக்கோ அந்த ட்ராக்கில் தான் நம்ம எல்லாருமே போயின்னு இருக்கோம். இறைவன் யாரை பூஜைக்கு கூப்பிடணும், யாரை வேதா கிளாஸ் கூப்பிடணும், யாரை
பணத்தை தேட வைக்கணும், யாரை எந்த ஃபீல்டில் நிறுத்தணும்னு அவனுடைய கணக்குப்படி தாங்க எல்லாமே போயிட்டுருக்கு. அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு முன்னாடி அர்த்தம் இல்லாமல் நம்ம அதை படிச்சுக்கிட்டு இருந்தோம், தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஒவ்வொரு இன்ச்சு ஒவ்வொரு அணுவும் எல்லாமே அவன் தான் நடத்துகிறான். எது நடத்தினாலும் அவன் தான் நடத்துகிறான். அது நமக்கு தான் அது நல்லது கெட்டதுன்னு நம்ம சொல்கிறோம். அவனுடைய ட்ராமாவில் அவனை மாதிரி நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், நல்லா அனுபவித்து சொல்கிறேன். அவனை பார்த்த மாதிரி கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி திரைக்கதை எழுதுறதுல ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக நடத்துகிறார் சுவாமிநாத சுவாமி. நம்ம சுவாமிநாதன் சுவாமின்னு சொல்கிறோம், வேதம் பிரம்மம்னு சொல்லுது, ஒருத்தர் பெருமாள்னு சொல்லுவார், ஒருத்தர் அம்பாள்னு சொல்லுவார். அதனால் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதெல்லாம் விட்டுடுங்க. எது கேட்டாலும் முதல்ல நிதானமாக அக்செப்ட் பண்ணுங்கள், ரெசீவ் பண்ணுங்கள். இந்த பிரம்மஞானத்தோடு அதை உராய்ச்சி பாருங்கள். அதில் தவறு இருந்தால் சுவாமியோட பேசுங்க, யாரோட பேசணுமோ அவங்க கூட பேசுங்க. பேசிட்டு அதை ஸ்வீகாரம் பண்ணுங்கள், மறுக்க முடியாது. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த உபநிஷத்தில் குரு யார்? ரிபு. சிஷ்யன் யார்? நிதாக. பேரெல்லாம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த பேர் வரும்போது கூட ஒரு வார்த்தையை சொல்ல வரேன். இந்த நான் சந்தர்ப்பம் வர்றதுனால சொல்கிறேன். ரொம்ப நாள் மனசுக்குள்ளே இருந்தது. அடுத்த ஜென்ரேஷன் இப்போ குழந்தைங்கள் பிறகுதில்ல, குழந்தைங்க பேரெல்லாம் இறை சார்ந்த பேராக இருக்கட்டும், இறை சார்ந்த பேராக இருக்கட்டும். ஏன்னா அந்த பேர் அது ஒரு மந்திரம், அது வார்த்தைகள் எல்லாமே மந்திரம். ஒரு அம்மன் பேரோ ஒரு சுவாமி பேரோ வச்சிங்கன்னா அது நல்லா விளங்கும், நல்லா விளங்கும். அவ்வளோதான் சுருக்கமாக சொல்லுவேன். என்னுடைய 45 வருஷ சிந்தனை அது. சின்ன வயசுலேருந்து இந்த பேரை நான் ரொம்ப துல்லியமாக கணிச்சிக்கிட்டே வரேன். 40 வருஷத்துக்கு மேலேயே இந்த வார்த்தையை நான் அந்தந்த வார்த்தைக்கு தகுந்த வார்த்தையை அது நல்லா விளங்குது. எந்த பேர் வைக்கிறீங்களோ அது விளங்கும், அப்படி விளங்கும். சும்மா இயற்கை பேர் வைக்கிறேன், பூ வைக்கிறேன், மரத்து பேர் வைக்கிறேன்லாம் வைக்காதீங்க. சுவாமி பேர் மட்டுமே வைங்க. ஆணாக இருந்தால் சுவாமி பேரை வைங்க, பெண்ணாக இருந்தால் அம்பாள் பேர் வைங்க. அவ்வளோ. அது பெருமாள்னா பெருமாள், லக்ஷ்மினா லக்ஷ்மி, சரஸ்வதினா சரஸ்வதி, பிரம்மனா பிரம்மா, முருகன்னா முருகன், வள்ளினா வள்ளி. இது மாதிரி எந்த இறைவனை நீங்கள் வழிபடுறீங்களோ அந்த இறைவன் சார்ந்த பேரை வைங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய பேரை வைங்க. இதெல்லாம் நம்ம கல்ச்சரை காப்பாற்றுற விஷயம். நம்ம கல்ச்சரை காப்பாற்றுற மக்களை காப்பாற்றுறது சமம். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்ளே இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை உள்ளே விட்டு அதை ஃபாலோ பண்ணி தான் கல்ச்சர் கம்ப்ளீட்டாக உடஞ்சி போச்சு. உடைக்க முடியாது, ஆனால் உடச்சிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து, இல்லையா? மொத்த மீடியா ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம கல்ச்சரை பற்றி பேசுகிறதுக்கு ஆளே இல்லைங்கிற லெவலுக்கு இருக்குது. எத்தனை நாளைக்கு தான் அது போகும் பார்க்கலாம். நாஸ்திகமோ அனாச்சாரமோ நம்ம தப்பிச்சிட்டோம். அடுத்த ஜென்ரேஷன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி தண்ணி நம்ம பயன்படுத்துகிறோம், அடுத்த ஜென்ரேஷனுக்கு விட்டு வைக்கணுமா வேண்டாமா? எல்லாத்தையும் விட்டு வைக்கணும். அதனால் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். நேராக அகைன்ஸாக சிந்திக்கிறது, இறைவனுக்கு நேராக சிந்திக்கிறது எல்லாம் அசுரர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பிரம்மஞானம் இல்லைன்னா வேதமே சொல்லுது, பிரம்மஞானம் இல்லைன்னா அவன் மிருகம்னு சொல்லுது. அதனால் இந்த மந்திரத்தில் குரு ரிபு, சிஷ்யன் நிதாக். அதெல்லாம் ஒரு கருத்து இருக்கும். இயற்பெயராக கூட இருக்காது சில நேரத்தில். அப்பா அம்மா சில நேரத்தில் அதி உன்னதமான இந்த ரிஷிஷ்வனுக்கு நம்ம படித்தோமே, அவர் என்ன இப்படி பேர் வச்சுருக்காங்கன்னு நினச்சிருப்போம் ஆரம்பத்தில். நம்ம வேதம் படிக்கும்போது தான் ரிஷிங்கிற ஒரு மகத்தானவர், மகரிஷி அவர் அப்படி தெரியுது. அரிய பேர். அப்போ யார் அந்த பேரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க? அந்த வேதம் தெரிஞ்ச நல்ல பேரண்ட்டு. அதனால் அந்த ட்ராக் எல்லாம் க்ளீனாக ஆகுது. க்ளீனாக ரூட்டு கரெக்டாக போய் எங்கே போய் சேரணுமோ, எங்கே போய் உக்காரணுமோ அந்த அதிபர் சீட்டில் போய் உக்காருது. ஒன்று அது மாதிரி அர்த்தம் இருக்குது. அதை புரிய வைக்கிறேன், அவ்வளோதான். எனக்கெல்லாம் என்னுடைய பேர் தான் எனக்கு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும். எனக்கு பெரிய பேக்கப் இருக்குது அப்படின்னு சொன்னால், பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னால் என்னுடைய பேர் தான். ஏன் தெரியுமா? நான் நாமத்தை பற்றி பேச வேண்டியதாக இருக்கேன். நாமம் இந்த ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு பக்தன் கத்துறான், பெருமாளே என்னை காப்பாற்றுன்னு, ஆதி மூலமேனு இந்த கத்துன மாதிரி
முதல்ல இது கற்றுனுச்சு, யானை கற்றுனுச்சுல, ஆதி மூலமேன்னு கற்றுனுச்சு. அது 2-3 நாள் பிடிச்சிருந்துச்சான். அது வரைக்கும் தியானமாக உதறி இதெல்லாம் பார்த்துருக்கு, நடக்கலை. முதலைக்கு தண்ணியில் யானை பலம், தரையில் பூனை பலம். யானைக்கு தரையில் யானை பலம், தண்ணியில் பூனை பலம். அப்படியே பிடிச்சி உள்ளே தூக்கிட்டு போ. ஒரு சிறுத்தையை அப்படியே பிடிச்சி கவி அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போயிடுது. அவர் அங்கே விளையாடிட்டு இருந்தாராம், சத்யபாமா விட சொக்கட்டான் விளையாடிட்டு இருந்தாராம் பெருமாள். இந்த சத்தம் வருது, என்னை காப்பாற்றுன்னு சத்தம் வருது. யாரோ ஒரு பக்தன் நாமத்தை சொல்லி, பெருமாள் நாமத்தை சொல்லி, ஏதோ ஒரு நாமத்தை சொல்லி இந்த பக்தன் கத்துறான், இவர் ஏந்தவரே, இப்படி ஏந்தவரே, ஒரு நிமிஷம் இரு, இந்த விளையாட்டை ஒரே ஒரு நிமிஷம் நிறுத்து அப்படின்னு போயிட்டு ஒரு நிமிஷத்தில் அப்படி திரும்புகிறாரு. சொன்ன ஒரு நிமிஷத்தில் வந்துட்டீங்களா, எங்கே போனேன், என் பக்தன் ஒருத்தவனை காப்பாற்ற போனேன் அப்படின்னாரான். என்ன என் பக்தன், ஒரு நிமிஷத்தில் எப்படி போயிட்டு வந்தீங்க, என்ன பண்ணீங்கண்ணா? அவன் என் பேர் தான் சொன்னான், என்னுடைய நாமம் பெரியது, நான் போகிறதுக்கு முன்னாடியே அந்த நாமமே அவனை காப்பாற்றிடுச்சுன்னு சொன்னாரான் பெருமாள். என்ன ஞானம் பார்த்தீங்களா? ஆமாம், நாமத்துக்கு அவ்வளோ சிறப்பு, நாமத்துக்கு அவ்வளோ சிறப்பு. அதனால் நாமம்லாம் செலக்ட் பண்ணி வைங்க குழந்தைங்க, மைண்டில் வச்சுங்க. அதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லுங்கள். சரி, சர்வதேஜக பிரகாஷாத்மா நாதாந்தமய ஆத்மக. சர்வதேஜக எல்லா வெளிச்சமும், எல்லா ஆற்றலும், எல்லா வெளிச்சமும். தேஜங்கிறத பிரகாசம்னு சொல்லலாம், ஆற்றல்னு சொல்லலாம், அக்னின்னு சொல்லலாம். இங்கே எல்லா ஆற்றலும் சொல்கிறோம். எல்லா ஆற்றலும் பிரகாஷாத்மா, இந்த இறைவனுடைய பிரகாசமே. எல்லா வெளிச்சமும், அதெல்லாம் எல்லா லைட்டும். அப்புறம் நாதான்மய, எத்தனை நாதம் இருக்கோ, சவுண்டு இருக்கோ, எல்லா சவுண்டும் ஆத்மகக, ஓங்காரம், அகர உகரம் மகரம். அயமாத்மா சதுஷ்பாதகன்னு சொல்லுவோம் இல்லையா? அயமாத்மா சதுஷ்பாதகனா இந்த ஆத்மாவுக்கு 4 நிலை, 4 கால். ஜாகிரத சொப்ன சுசுப்தி துரியம், விஸ்வன் தைஜசன் பிராக்யன் துரியன். அது மாதிரி அகர உகர மகரம் அமாத்ரா மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளை கூப்பிடணும்னா ஓங்காரம் சொல்லி கூப்பிடணும். அவருக்கு கோடி பேர் இருக்கலாம், லட்சம் பேர் இருக்கலாம், ஓங்காரத்துக்கு தான் முதல் செவி சாய்க்கிறாராம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம சொல்லுவோம்ல, அடியன் சொல்லுவேன்ல, அண்ணாமலையார மலையாக பார்க்குறேன், உள்ள சூக்ஷ்மமாக யோகேஸ்வரராக பார்க்குறேன், அதுக்கு மேலே அன்பே சிவம்னு பார்க்குறேன், அப்புறம் ஆனந்த ஸ்வரூபமேனு 4 நிலைகளில் பார்க்குறேன் சுவாமியை. அவரை கூப்பிடும்போது, நம்ம தியானம் பண்ணும்போது, இதுதான் இஷ்ட தெய்வம். அப்படி தியானம் பண்ணும்போது இந்த ஓங்காரத்தை ஆரம்பத்தில், மத்தியில், இறுதியில், நீங்கள் ஆரம்ப காலத்தில் இதை கவனிக்கிறதா அதை கவனிக்கிறதான்னு ஒரு மைண்டு இருக்கும். ஏன்னா சித்தசுத்தி அடையிறதுக்கு தான் ஜபம். ஜபமே நம்மளுடைய அந்த பிரயாணத்தில், பிரம்ம லோகத்துக்குள்ளே நுழையிறதுக்கான பிரயாணத்தில் விசாரம் ஒரு என்ஜினாகவும், தியானம் ஒரு என்ஜினாகவும், ஓங்காரம் ஃப்ரண்ட் என்ஜினாகவும் 3 என்ஜின் இருக்குதுன்னு சொன்னோம். பிராணாயாமம் ஆக்சிலேட்டர் மாதிரி 4 நிலை, இங்கேயும் 4 நிலை இருக்குது. மறக்காதீங்க, ஒன்றுமே மறக்கக்கூடாது, எல்லாமே கனெக்டடாக இருக்குது. இது உங்கள் தியானத்துக்கு ரொம்ப, நிதித்தியாசனத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், அதுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த அகர உகர மகரம் ஓங்காரம் உங்களோடு பொருந்தும், பிரம்மத்தோடு பொருத்தும். அதனால் ஓங்காரம் கண்டிப்பாக சொல்லணும். தானாக சொல்கிற நிலை வேறு. இப்போ எனக்கு தானாக சொல்லுது, அப்போ நான் சொல்கிறேன். தானாக அந்த நிலை வரும்போது, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது, நெருங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது சாமி நாமத்தை ஓங்காரமாக அது சொல்லுது. அது தானாக வந்தது, எந்த ப்ராக்டிஸும் இல்லாமல். ஓங்காரம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது. ஓங்காரம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இருந்தேனே தவிர பண்ணலை. ஆனால் பண்ணினா எப்படி பண்ணணும்? நாமத்தை கூப்பிடுற மாதிரி, அவரை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடணும். உங்கள் அப்பாவை நீங்கள் கூப்பிட்ற மாதிரி கூப்பிடணும். அது ஆரம்பத்தில் கூப்பிடலாம், மத்தியில் கூப்பிடலாம், இறுதியில் கூப்பிடலாம், எப்படி வேணால் கூப்பிடணும். கண்டிப்பாக கூப்பிடணும். எங்கே தடைகள் இருக்கோ கூப்பிடணும். எங்கே நீங்கள்
இந்த பிரகாரம் நெருங்க முடியாமல் இருக்கீங்களோ அப்போ எல்லாம் கூப்பிடணும், ஓங்காரத்தை ஜபிக்கணும். இது புரியுதா? அந்த தத்துவப்படி நாத அந்தமயம், நாதம் முடிகிற இடம் ஓங்காரம். இப்போ வெளியில் ஸ்தூலமாக இதையே 4 விதமாக நம்ம உச்சரிக்கிறோம், ஸ்தூலமாக உச்சரிக்கிறோம், அதான் இருக்கிறோம். ஸ்தூலமாக உச்சிட்டு இருக்கும் போதே ஒன்று ஆயுள் முடிஞ்சு நீ போயிட்டேன்னு சொன்னால் முக்திக்கு தான் அடையலை, அதுக்கு முன்னாடியே போயிட்டேன்னா கூட சாயுஜ்யம் உண்டான். ஏன்னா அந்த லோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறது தியானமும் ஜபமும். ஓங்காரம் தடையெல்லாம் கிளியர் பண்ணோம், தியானம் பயணிக்கும். எங்கே? இந்த ஸ்வரூபத்துக்குள்ளே போகிறதுக்கு. ஸ்வரூபங்கிறது பிரம்மாலோகம் இல்லை, சத்தியலோகம் வேறு, பிரம்மஸ்வரூபம். நம்ம பிரம்மலோகம்னு சொல்கிறது பிரம்மஸ்வரூபத்துக்குள்ளே போகிறது. இப்போ நம்ம பிரம்மத்தை பார்க்குறோன்னா பிரம்ம தரிசனம். அப்போ என்ன பண்ணுவோம்? சிவ யோகம், தத்துவ விசாரம் என்ன பண்ணுது? சிவ தரிசனம் கொடுக்குது, அவித்யா போக்குது, மனோநாசம் பண்ணுது, வாசனாசயம் பண்ணுது. இந்த வாசனாசயத்தில் ஒரு பாயிண்ட்டை இங்கே வலியுறுத்துகிறேன். நேற்று சொன்னேன், நீங்கள் வந்து கவலைப்படாதுன்னு உங்கள் மனசு சொன்னாலும் அது ஒரு ஓரமாக உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் டெய்லி எண்ணங்கள் உள்ளேருந்து குப்பு 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 குப்புன்னு வருது. அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாகவும் இருக்குது, தவறான எண்ணங்களாகவும் இருக்குது. தவறான எண்ணங்கள் சொல்கிறது தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் ஆதாரமாக வெளியில் வரும். சத்துவகுணத்தில் ஆதாரமாக வருது, சுகாத்மகான எண்ணங்களாக வரும். இதுதான் உங்களை இறைவனோடு சேர விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. உள்ளேருந்து வரக்கூடிய விருத்தி இருக்கு இல்லையா, வாசனாவாக ஸ்டோராக இருந்துன்னா வாசனா, இப்போ பதிகிறோம்னா சம்ஸ்காரம், அது வெளியில் வருதுன்னா எண்ணங்கள், அது பேர் விருத்தின்னு பேர். இந்த விருத்தி வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து, அதை சிந்திச்சுக்கிட்டே இருங்க, அது பின்னாடியே போயிட்டே இருங்க. அதுதான் ஒரு நாளைக்கு 6000 எண்ணங்கள் வருதுன்னு சொல்லியிருக்கு, சயின்ஸு சொல்கிறான். நம்ம சொன்னதை தான் அவன் என்ன பண்ணுறான், செஞ்சு பார்க்குறான், ஆமாங்கிறான். நமக்கு இங்கிலீஷ் தெரியாது, சயின்ஸும் தெரியாது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவன் என்ன சொல்கிறானோ சரியாக தான் இருக்குங்கிறோம். இது இந்த விருத்தியை வந்து ஒரு பாயிண்டில் நல்லா புரிஞ்சுங்க. எத்தனையோ கோடி ஜென்மாவில் தொடர்ந்து குபு 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 குபுக்குன்னு கங்கா ஸ்ரோதம் மாதிரி, கங்கா ஊற்று மாதிரி வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய எண்ணங்கள் பின்னாடியே போய் நம்மளை மறந்துட்டோம் இல்லையா? காலையில் பொழுது விடிஞ்சதுலேருந்து இந்த எண்ணம் வருது, தூங்குற வரைக்கும் இந்த எண்ணம் பின்னாடியே போகிறோம். சுகமாக இருந்தால் சரி, துக்கமாக இருந்தால் துக்கம்தான் 99% இருக்குது. எப்படின்னா உள்ளே என்ன பண்ணி வச்சுருக்கோம், உள்ள குப்பையெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். சரி, சுகமான எண்ணங்கள் வரட்டும், துக்கமான எண்ணங்கள் வரட்டும், அதை நீ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியும். ஒரே ஒரு முறை ஒரு பாயிண்டில் இந்த ஸ்டாப்பிங் இருக்குது. ஏதோ ஒரு புள்ளியில் இந்த சித்த விருத்தியை நிரோதம் பண்ணக்கூடிய, நிறுத்தம் பண்ணக்கூடிய, இந்த நிறுத்தங்கிற வார்த்தையை தமிழில் நம்ம வச்சுருக்கோம். நிறுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, பேருந்து நிறுத்தும் இடம், பஸ் ஸ்டாப்பு சொல்கிறோம்ல, நிறுத்துன்னு நமக்கு தமிழில் இருக்குது. அந்த நிறுத்து தான் நிருத்தம் அப்படின்னு இங்கே இருக்குது. அப்போ நீ என்னவா ஆவேன்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வைராக்கியம்னு ஒன்று வரமாட்டேதுன்னு சொல்கிறீங்கல்ல. நான் நினைக்கிறேன், செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியலை, செய்யணும்னு நினைக்கிறேன், முடியலை, செய்யணும்னு நினைக்கிறேன், முடியலைன்னா வைராக்கியம் இல்லை. வைராக்கியம்னா என்னது? வைராக்கியம்னா சில விஷயங்களை விடணும்னு அர்த்தம், அந்த அர்த்தப்படி பார்த்தா. ஆனால் மக்கள் மத்தியில் அதை எப்படி நம்ம சிந்திக்கிறோம்னா, வைராக்கியம்னா இந்த காரியத்தை தீர்த்து நிறைவேற்றியே தீருவேன் அப்படின்னு உறுதி சங்கல்பத்தை போய் வைராக்கியம் நம்ம வச்சுருக்கோம். சங்கல்பம் வரணும்னா வைராக்கியங்கிற குணம் வந்தால் தான் சங்கல்பம் வரும். வைராக்கியம்னா என்ன, ஏன் வரமாட்டேங்குது? வைராக்கியம்னா என்னென்னா, இந்த எல்லா எண்ணங்கள் பின்னாடி போகாமல் இருக்கிறோம்ல, விலகி நிற்கிறது தான் வீராகு விலகி நிற்கிறது. விராகு தான் வைராகு. விலகி நிற்கிறது எது? சம்சாரத்தோடு விலகி நிற்கிறது, இந்த ஆசைகள்லேருந்து விலகி நிற்கிறது. அது இன்னொரு வார்த்தையில் துறவுன்னு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு போக வேண்டாம், சம்சாரியை அது பண்ண முடியாது. நீங்கள் அந்த லெவலுக்கு போக வேண்டாம். நீங்கள் எதை செய்யலாம், வைராக்கியத்துக்கு வரலாம். வைராக்கியத்துக்கு வர முடியல, ஏன்னா நிறைய தொடர்ந்து சித்தவருத்திலேருந்தே எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால. எந்த புக்லேயும் இது இருக்காது, அடியானுடைய அனுபூதி. அந்த எண்ணங்கள் வர 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 அந்த எண்ணங்கள் பின்னாடியே போக 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 இந்த வைராக்கியங்கிறது இல்லாமல் போச்சு. 10ல் நிற்கிறோம், 10மே ஃபெயிலியர் ஆகுது, 10மே இல்லாமல் போகுது. இந்த வைராக்கியம் பரம வைராக்கியம்னு இருக்கு. இந்த வைராக்கியம் நீங்கள் இந்த தியானத்தை தொடர்ந்து இந்த 4th ஸ்டேஜ் என்ன, ஏகாகிரம். உங்களுடைய புத்தி மூடம்னு தாண்டி, ஷிப்தம் தாண்டி
விக்ஷிப்தம் சஞ்சலம் தாண்டி பலமுறை பலவிதமாக அலையிறதை விட்டு ஒன்றில் நிற்கணும்னு ஒரு முடிவெடுத்து ஏகாகிரத்தில் தான் அவித்யா ராகத்வேஷம் அஸ்மிதா இந்த பயம் 5 போகும்னு சொன்னோம் இல்லையா. அதில் அவித்யா போகிறது தத்துவ விசாரத்துலேயும் போயிடும். தத்துவ விசாரத்தில் போனால் தான் அவித்யா போனால் தான் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுங்கிறது தெளிவாக. அது பேர் விவேகம். விவேகம் வந்த பிற்பாடு இதை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அப்போ இதெல்லாம் வேண்டான்னு தள்ளுறீங்களே, அது பேர் விராகம். அதான் விராகம் தான் வைராகியம். அந்த தேவையில்லாததை நீக்கினாலே அதெல்லாம் உபாதின்னு பேர். அப்போ உங்கள் சொரூபத்துக்கு வந்துடுவீங்க. அப்போ ஒன்றில் நீங்கள் நிற்க முடியும். அந்த வல்லமே உங்கள் மனசுக்கு கிடைக்கிது. அதனால தான் இப்போ யாருக்கும் வைராக்கியம் இல்லைன்னா காரணம் என்னென்னா, பல எண்ணங்கள் பின்னாடியே எல்லோரும் என்ன பண்ணுறோம், போயிட்டே இருக்கோம். இப்போ ஒரு பாயிண்டில் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, ஏகாந்தமாக உட்காந்து தியானம் பண்ணுறீங்க, குரு சொல்லி கொடுத்த மாதிரி தியானம் பண்ணுறீங்க. தியானம் பண்ணாலும் சரி, விசாரம் பண்ணாலும் சரி, நிதித்தியாசனம் பண்ணாலும் சரி, ரெண்டுத்துக்குமே இந்த வல்லமை உண்டு. என்ன வல்லமைனா, இந்த மொத்த எண்ணங்களையும் ஒரு பாயிண்டில் கம்ப்ளீட்டாக நிறுத்த முடியும். நிறுத்திட்டிங்கன்னா, ஒரே ஒரு முறை நிறுத்திட்டா அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாகவே நீங்கள் புதுசாக பிறந்தவங்க மாதிரி தான் இருக்கும். புரியுதா? எண்ணங்களே இருக்க. நான் சொல்லுவேன்ல, கோவிலில் உட்காந்துருப்பேன், எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துருப்பேன், ஒன்றுமே சிந்திக்காமல் உட்காந்துருப்பேன்னா ஒரு ஆனந்தம் இருக்கும் எனக்கு. எனக்குள்ளே ஒரு நிறைவும் ஒரு திருப்தியும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தமும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். எண்ணங்களே இருக்காது. எண்ணங்களே இல்லையே, நம்ம ஒன்றுமே சிந்திக்கிறது இல்லையே, அவன் சிந்திச்சு என்னென்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு நான் நிறைய நாள் வருத்தப்பட்டது உண்டு. ஆனால் அது சித்த விருத்தியில் விருத்திகள் இல்லாத நிலை. அது ஒரு உன்னதமான நிலை. அது எப்போ தெரியுது? அது இப்போ தெரியுது. இந்த சித்த விருத்தியை நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோடனே இதெல்லாம் தெரிய வருது, சிந்தனைக்கு வருது. வருஷலாம் 1 by 1 என்ன நடந்திருக்குங்கிறத என் லைஃப்பில் இந்த 30 ஆண்டுகளுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தா வேதம் சொல்கிறபடி 100க்கு 100% வாழ்ந்துருக்கும். இப்போ சித்த விருத்தி ஒரு முறை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததை ஸ்டாப் பண்ணுறதே ஈஸி. 5 நிமிஷத்தில் ஸ்டாப் பண்ணலாம். டெய்லி காலையில் உட்காந்த நித்திய கர்மா அனுஷ்டானம்னு செய்கிறோம்ல, எப்படி சார்ஜ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி எண்ணங்களே இல்லாமல் பண்ணலாம், மொத்தமாகவும் எரிக்கலாம். அப்போ என்ன எப்படி இருப்பீங்கன்னா, சிந்தனை இல்லாத சலனம் இல்லாத அமைதியான ஒரு மனநிலை இருக்கும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பல சிந்தனைகளோடு இப்போ இந்த கிளாஸை கேட்குறதும், இந்த கிளாஸ் இப்போ எப்படி கேட்குறீங்க, ஃபோக்கஸ்டாக கேட்குறீங்க. நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்குது. ஐ கான்டாக்ட் என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும். அது பெரிய சிறப்பு இருக்குது அதில். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த 2வது நிலை இருக்குல்ல, ஆடியோ போட்டுட்டு கேட்கும்போது அதை பார்க்குறது இதை பார்க்குறது, டிவி சீரியல் சவுண்டு கேட்குறது, ரோட்டில் ஹார்ன் அடிக்கிறது எல்லாமே போகுதுன்னா எல்லாமே உள்ளே போகும். அதுக்கு தான் அவன் காட்டுக்கு போனான். நீ காட்டுக்கு போவேன்னா மொட்டை மாடிக்கு போ, கதவை சாத்து. மொட்டை மாடியில் ரூம் போட்டிருப்பேன், கண்டிப்பாக ரூம் போட்டுக்குங்க, கதவை சாத்துங்க, முடிஞ்சவங்க சொல்கிறேன். இப்போ ஒரு முறை அந்த ஏகாகிரம் போயிட்டு நிறுத்தம் தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் எரிக்கலை, ஞானம் எரிக்கும். ஞானம் பொய்யினை ப்ரூவ் பண்ணி நிரூபணம் பண்ணி கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக நீக்கிடும். அது கொஞ்சம் லேட் ஆகும், படிப்படியாக தான் அது வரும். உடனே நிறுத்தணும்னா ஸ்டாப் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணலாம். இது நிரோதம் தான் போட்டிருக்கு, நாசம்னு போடல. சித்த விருத்தி நாசம்னு போடல, சித்த விருத்தி நிறுத்தம்னு தான் போட்டிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, மொத்த எண்ணங்களும் லாக் ஆகி மண்ணோட மண்ணாக புதைக்கிறதுக்கு சமம். அது கோமா ஸ்டேஜில் ஒருத்தவனை ஸ்லீப்பர் செல் மாதிரி, அவனுக்கு ஆர்டர் வந்தால் தான் செயல்படுவான். அது மாதிரி இதை ஓப்பன் பண்ணால் தான் வெளியில் ஒரு லாக் பண்ணிடுது. எது லாக் பண்ணுது? நிருத்தம்ங்கிற இந்த யோகா லாக் பண்ணுறதுனால உனக்கு வைராக்கியமும் பரம வைராக்கியங்கிற 2 உன்னதமான அந்த மாதிரி வைராக்கியம் ஒன்று. நான் நிற்பேன், எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படி நிற்க முடியுமா? அடியே நின்று இருக்கேன். ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டுலாம் நிற்கலை, ரொம்ப எளிமையாகவே சிம்பிளாகவே. அறிவு வேறு ஒன்றும் இல்லை, அறிவு தான் நிற்க வச்சுது. ஏன்னா எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நின்று இருக்கேன். அது ரொம்ப முக்கியம். எனக்கு இது கிடைக்கும் அதனால் நான் நிற்கிறேன், நான் நின்னா ஜெயிச்சிடுவேன் அப்படி நிற்கலை. சுவாமிக்காரையும் நின்னா ஜெயமாகும், அதான் அங்கே பாயிண்ட்டு. யாரும் நிற்க மாட்டான். அவன் பர்சனலை தான் பார்க்குறதுக்கு நிற்கிறான். அவனே ஒரு நோக்கத்தோடு வரான், நிற்கிறான், சாமி கும்பிட்றான், வரத்தை வாங்குறான், போகிறான். அப்படி தானே இருக்கான். சுவாமி நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வருதா? சுவாமி மேலே அஸ்மின் ஒரு மந்திரம் இருக்குது. அஸ்மின்
பரமபிரீத்தி பரம பிரேம ரூபகா பக்தி நாரத பக்தி சூத்திரம் இது. அஸ்மின்னா அவரிடத்தில் பரம பிரேம ரூபா மேலான அன்பு, உன்னதமான அன்பு வச்சிருக்கிறது தான் பக்தி. அன்கண்டிஷ்னல், எந்த கண்டிஷனும் போடக்கூடாது. நான் இது பண்ணுறேன், நீ அதை கொடு, நான் அதை பண்ணுறேன், உனக்கு சேவை பண்ணுறேன், எனக்கு இதை கொடு, உனக்கு உழவார பண்ணி பண்ணுறேன், அதை கொடு, அப்படி கேட்குறது இல்லை. எதுவுமே கேட்குறது இல்லை. உன்னதமான பக்தி எதுவும் கேட்காது. இது புரியுதா? இப்போ நீ ஒரு முறை நீ இந்த நிறுத்த நிலையில் நீ சித்தவிருத்தியை நிறுத்திட்டீன்னா அப்புறம் அங்கே நீ வந்து பிறந்த குழந்தை மாதிரி ஆகிடுவேன். எப்படின்னா எண்ணங்கள் எதுவும் இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக தான் நீ இப்போ தான் படிக்க போகிற, இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர போகிற. இது இனிமேல் தான் எல்லா பதிவுகளும் அதில் சேர்க்க போகிறோம். புரியுதா இல்லையா? எந்த எண்ணமும் இருக்காது. இப்போ நீ போட்டிருக்க எண்ணமெல்லாம் பார்த்தீங்கன்னா, வச்சுருக்கிற எண்ணமெல்லாம் பார்த்தா இன்னும் 1 கோடி ஜென்மாவுக்கு எண்ணங்கள் வச்சுருக்க உள்ள. மறுக்க முடியுமா? உங்களுக்குள்ள ஆசைகள் இருக்கா இல்லையா? வைராகியம் இருக்கா இல்லையா? குறிக்கோள் இருக்கா இல்லையா? லட்சியங்கள் இருக்கா இல்லையா? இருக்குது. மறுக்க முடியாது யாருமே. அது தானாகவே உள்ளே போயிடுது. குழந்தைங்க பாட்டு வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாடுதுன்னா என்ன காரணம்? அது உட்காந்து மெமரி பண்ணுதா? அதுவே உள்ளே போயிடுது. மெமரி எம்டியாக இருக்கிறதுனால, அதுங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு விஷயம் இல்லாதனால, சரியான டியூனு பண்ணாததுனால அது எல்லாம் கண்ட குப்பைகளையும் அது உள்ளே போட்டுக்குது. எனக்குள்ளேயும் அந்த மாதிரி நிறைய பாடல்கள் உள்ளே போயிருக்கு. எல்லாம் வேதாந்த பாடல்களாக போச்சு. அதான் சிறப்பு. 2 லைனு 3 லைன் தான் தெரியும், எல்லாம் தெரியாது. 2 லைன் 3 லைன் தெரியும், வேதாந்த பாடல்களாக தெரியும். அதுக்குள்ளே இருந்து தான் நம்மளை இயக்குது. புரியுதா? அதான் ஞானம். ஞானம்னா என்ன? ஞானம்னா என்ன? அனுபூதி தான் ஞானம். இதான் நடக்கணும், இதான் நடக்குது, இதுதான் ஆனந்தம், இதை தான் அடையணும் அப்படிங்கிற தெளிவு தான் ஞானம். வேறு என்ன ஞானம்? இந்த தெளிவே இல்லையே இப்போ. ஏன்னா இந்த சித்த விருத்தி என்ன பண்ணுது? திரும்ப திரும்ப மறுபடியும் செடி, விதை, செடி, மரம், பூ, காய், கனி, மறுபடியும் விதை, செடி, இப்படி தான் நம்ம தொடர்ந்து வாசனை பண்ணி, விருத்தி பண்ணி, சம்ஸ்காரம் பண்ணி, வாசனை பண்ணி, திருப்தி பண்ணி, இப்படியே பண்ணி, கர்மா பண்ணி, பாவம் பண்ணி, புண்ணியம் பண்ணி, சுகம் பண்ணி, துக்கம் பண்ணி, எல்லாம் பண்ணி தான். அதனால் சித்தவிருத்தி நிரோதகங்கிறது ஏதோ ஒரு யோகத்துக்குள்ள ஃபார்முலா. அது தியானத்தில் மட்டும்தான் இல்லை, உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக உபயோகமாக இருக்கும். பரம வைராக்கியம் கொடுக்கும். அடியேன்னு சொல்கிறேன், அனுமானத்தில் சொல்கிறேன். ஆதாரம் இருக்குது. வேதமே பிரமாணம் பண்ணுது. அனுமானம், ஆகமம், பிரத்யக்ஷம், இந்த 3 விஷயங்களை வேதம் ஏற்றுக்குது. ஆகமத்தில் சொல்லியிருக்குன்னா நீ கடைபிடிக்கலாம், பண்ண முடியுது கடைபிடிக்கலாம். பிரத்யக்ஷமாக நீ பார்க்குறியா? ஓகே. அப்புறம் அனுமானம், இத்தனை ஸ்டெப்பு கடந்து வந்திருக்க. இப்போ புகை இருந்தால் அங்கே நெருப்பு இருக்கும், புகை இருந்தால் அங்கே நெருப்பு இருக்கும். ராமன் இருந்தால் அங்கே லக்ஷ்மணன் இருப்பார். ராமகதா நடந்தால் ஆஞ்சநேயர் வந்துடுவார். அது மாதிரி சர்வதேஜ பிரகாஷாத்மா நாதாந்தமய ஆத்மக சர்வ அனுபவ நிருமுக்த. எந்த அனுபவம்? எல்லா அனுபவத்திலேருந்து விடுபட்டாச்சு. அனுபூத்தி அல்ல, அனுபவம். அனுபவம்னா என்னது? பொய்யாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். சுக அனுபவமும் உண்டு, துக்க அனுபவமும் உண்டு. ரெண்டுமே மித்தியா. ஏன்? இது மனதளவில் அனுபவிக்குது. அதே சித்தா இருக்க அனுபவினா அது பேர் அனுபூதி. அங்கே துக்கமே இல்லை. இன்னும் முக்கியமான லைன் ஒன்று வருது பின்னாடி, சூப்பர் லைனு. யார் துக்கப்படுறாங்கிற லைன் வருது பின்னாடி. ஸோ சர்வ அனுபவ நிர்முக்தக. இந்த அனுபவங்கள்லாம் உபாதி. அதனால் அதுலேருந்து விடுபட்டது ஆத்மா. ஆத்மா அனாத்மா தானே கேட்டான் பையன். இதாக அனுபவம்லாம் உபாதி, அனுபவத்தி சத்தியம். அனுபவம்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அனுபவம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே நிகழ்ச்சியில் பல பேருக்கு பல அனுபவம். சர்வ தியான விவர்ஜித்தக. இந்த தியானம் உபாதி. ஏன்? சித்தி அடைகிற வரைக்கும் தியானம் அவசியம். சித்தி அடைஞ்சிட்டா மறுபடியும் தியானத்தில் உட்கார அவசியம் இல்லை. சர்வ தியான விவர்ஜித்தக, நீக்கப்பட்டது. எல்லா தியானத்தையும் நீக்கிட்டு தனியாக நிற்குது. என்னவா நிற்குது? ஆனந்தமாக நிற்குது. அறிவாக இல்லை, அன்பாகவும் இல்லை,
சேர்ந்த கலவை ஆனந்தமாக இருக்கிறது. சர்வநாத கலாதீதக, சர்வநாதம் எல்லா சவுண்டும் கலாதீத 16 கலைகளும் கடந்து நிற்குது. ஏஷ ஆத்மா அகம் அவ்யய, இந்த ஆத்மா நானே, அவ்யய தேயாதவன் அழியாதவன். ஆத்மா அனாத்மா விவேகாதி பேத அபேத விவர்ஜிதக, ஆத்மாங்கிறதும் அனாத்மாங்கிறதும் பேதம் வேறுபாடுங்கிறதும் வேறுபாடு இல்லைங்கிறதும் எல்லாத்தையும் நீக்கியாச்சு. இப்போ நான் பரம்பொருள், அகம் பிரம்மம், ஏன்னா உருவமே இல்லை. சாந்த அசாந்தாதி ஹீனாத்மா, இப்போ அமைதியாக இல்லை, அதை கடந்து நிற்கிறேன். நாதாந்த ஜோதி ரூபக, இப்போ நீ ஓங்காரம் சூலமாக ஜபிச்ச, சூக்ஷ்மமாக ஜபிச்ச, காரணமாக ஜபிச்ச, அப்புறம் அஜபா நிலை வந்துடும். 4வது நிலையில் அஜபா நிலை வந்துடும். அஜபா நிலை முடிகிற இடத்துல இப்போ நீ ஓங்காரம் எவ்வளோ நேரம் வாய் விட்டு சொல்ல முடியும்? ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்ல முடியும். அப்புறம் மானசீகமாக நீங்கள் ஜபம் பண்ணுவீங்க. அப்புறம் மானசீகமாக ஒடுங்கும். அப்படியே ஒடுங்கி அப்படியே லயமாகி நம்ம ஜபிச்சதனுடைய ரியாக்ஷன் என்ன ஆகும்னா அதுவே ஜபிக்க ஆரம்பிச்சிடும். உயிரை தொட்டுச்சுன்னு அர்த்தம். வண்டியில் போவோம், தானாக அந்த ஜபம் வெளியில் வரும். கொஞ்ச நாள் பழகியிருப்போம். வண்டியில் போகும்போது நமச்சிவாய் சொல்லிட்டு போயிருப்போம், அது வெளியே வரும். அதனால் நாதாந்த ஜோதி ரூபக, நான் நாதாந்தம், நாதம் முடியும் இடம், நாதம் முடிகிற இடம் ஓங்காரம் உள்ளிருந்த அநாகதம் வெளியே வரும்னு சொல்லியிருக்கோம், மறக்கக்கூடாது. வார்த்தைகள் எதுவுமே நீங்கள் நல்ல முமுட்சுவாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அந்த உபநிஷத்தை என்ன ஒரு சிறப்புனா, ஒரு உபநிஷத்து இன்னொரு உபநிஷத்தில் கனெக்ட் பண்ணுது. ஒரு புதிர் மாதிரி தான் பிரம்மன் இந்த 108 உபநிஷத்தில் தனித்தனியாக தன்னை பிரித்து போட்டு வச்சுருக்கு. அந்த குரு, நல்ல குரு சத்குரு என்ன பண்ணுறாங்க, அதை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை கரெக்டாக எதை எங்கே நிறுத்திட்டு தான் அவங்கள்ட்ட காமிக்கிறாங்க. இது கை, இது கால், இது தலை, இது வால், இதெல்லாத்தையும் எடுத்து அவங்க சொல்லும் போது இந்த பாட்டு இங்கே இருந்துச்சு, இந்த மந்திரம் இங்கே இருந்துச்சு, இந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தோடு சேர்ந்தால் கனெக்ட் ஆகிடும். கனெக்ஷன் இல்லாமல் தான் நிறைய பேர் ஜெயிக்க முடியல. கனெக்ஷன் முக்கியம். ஸோ நாதாந்த ஜோதி ரூபக, நாதம் முடிகிற இடத்துல நான் வெளிச்சமாகிறேன். ஓங்காரம் முடிகிற இடத்துல, சவுண்டு முடிகிற இடத்துல அந்த வெளிச்சம் பிரகாசம் சூரிய கோடி சமப்பிரப, கோடி 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 சூரிய பிரப, கோடி கோடி. இந்த மந்திரம் என்னது? ஜுவாலா ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாஷாய தீமகி தன்னோ சக்தி பிரஜோதயா. சக்திங்கிறது வேல், அம்பாளையும் சக்தி தான், அம்பாள் ஸ்வரூபம் தான் வேல். அதனால் டைரெக்டாக அதுக்கு சக்தினே பேர் வச்சுட்டாங்க. அதனால் நாதாந்த ஜோதி, இந்த நாதம் ஒடுங்குற இடத்துல அஜபாவம் ஒடுங்கும். அஜபா ஒடுங்குற இடத்துல அநாகதம் வெளிவரும். நீங்கள் ஓங்காரம் சொல்லும் போதே உங்கள் ஓங்காரம் உள்ளே இருக்கிற ஓங்காரம் சத்தம் போடும். அது அப்போ தான் சத்தம் போடல, அப்போ தான் கேட்கும். அது வரைக்கும் நீ கவனிக்கலை. அது 24 மணி நேரம் சத்தம் போட்டுட்டு தான் இருக்குது. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு, பெரிய ஆச்சரியங்க. ஓங்காரம் சவுண்டு வெளியில் வருது, பெரிய ஆச்சரியம். 24 மணி நேரமும் அது ஒரு ஜீவனுக்குள்ளே ஒலிக்குதுன்னா என்ன சாதாரண விஷயமா? எந்த எஃபர்ட்டும் இல்லாமல், நீ ஒரு எஃபர்ட்டும் இல்லை, மூச்சு பிராணன் வருத அந்த சவுண்டை நோக்கி தான் வருது. பிராணன் சவுண்டை நோக்கி வருது, சவுண்டு வெளிச்சத்தை நோக்கி போகுது. பார்த்தீங்களா? வெளிச்சம் ஆத்மாங்கிற அறிவில் இருந்து, அன்புங்கிற அன்புமயம் ஆனந்த ஸ்வரூபம், அதிலேருந்து வெளிச்சம் முடிகிற இடம். சூரிய வெளிச்சத்தை பார்க்குறீங்க, சூரியனை டைரெக்டாக பார்க்க முடியாது, அதனால் முதல்ல வெளிச்சத்தை பார்க்குறீங்க. அப்புறம் உள்ளே போயிருங்கன்னு வச்சுங்க, நெருப்பை பார்ப்பீங்க. நெருப்புக்குள்ளே போகிறீங்க வச்சுங்க, பிராணசக்தியை பார்ப்பீங்க. பிராணசக்தியை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உள்ளே போனீங்க ஈசனை பார்ப்பீங்க. ஈசனுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா பிரம்மத்தை பார்ப்பீங்க. உண்டா இல்லையா? நமக்கே 4 நிலை இருக்கா இல்லையா? மனுஷனுக்கே 4 நிலை இருக்குது. அதனால் நாதாந்த ஜோதி ரூபக, நாதம் முடிகிற இடத்துல வெளிச்சமாக நான் வெளிப்படுகிறேன். என்னுடைய ஸ்வரூபம் என்ன? வெளிச்சம்.
மகா வாக்கிய அர்த்தம் தூரம். இப்போ எனக்கு மகா வாக்கிய அர்த்தம்லாம் கடந்துட்டேன், தூரத்தில் இருக்குது. பிரம்மாஸ்மி இது அதி தூரத்தக. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, அதுவே ஒழிக்குது. நான் அந்த அகம் பிரம்மாஸ்மி ரொம்ப அற்புதமான விஷயங்க அது. ஏன்னா நம்மளை தொடர்ந்து அதையே சிந்திக்க வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களாம் வந்து சொல்லிகிட்டே வருவாங்க. உங்களை தொடர்ந்து பாராட்டினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உள்முகமாக ஆகிடுவீங்களா, ஆக மாட்டிங்களா? என்றைக்காக ஒரு நாள் நடக்கும் அது மாதிரி. விசாகம், கிருத்திகை, பௌர்ணமி, சஷ்டி, அந்த மாதிரி நாட்களில் முருக பக்தர்கள் வராங்கல்ல, சும்மா இருக்க மாட்டான். சாமி கும்பிட்டு நேராக போக வேண்டியதானே. இப்போ ரூமுக்கு வந்து கூட நேற்று சொன்னால் எப்படியோ உங்களை பார்த்துட்டேன்ப்பாடா, அப்படியே முருகனை பார்க்குற மாதிரியே விக்கிரகம் மாதிரியே சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது அந்த உணர்ச்சிகளை, அந்த பக்தியை, அந்த பிரபாவத்தை முருகன் அனுபவிக்கிற மாதிரி நம்ம அனுபவிக்கணும். நமக்குள்ளே இருக்கிற முருகன் அனுபவிக்கிறான் அதை. அதனால தான் அவன் பார்த்தா தோணும். எல்லாருமே முடி சிலருக்காதவங்க என்கிட்ட வந்து பேசிட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே முடி சிலருக்குதுன்னு சொல்லாத ஆளே கிடையாது. ரெகுலராக பார்க்குறவங்களும் அப்படி தான் இருக்காங்க, என்றைக்கோ ஒரு நாள் பார்க்குறவங்களும் அப்படி தான் இருக்காங்க. இந்த ஆடியோ போட்டவங்களும் அப்படிப்பட்டவங்க தான். எல்லாம் இந்த சென்சேஷன் என்ன, முருகனை நல்லா சென்சேஷன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பக்தி, பூரண பக்தி. அதனால் அகம் பிரம்மாஸ்மின்னுங்கிற வார்த்தை இருக்கே, அந்த வார்த்தையை யாராவது சொல்ல சொல்ல அதுவாகவே என்ன பண்ணோம், ரொம்ப பெருமிதம் அடையும். அது உள்ளே நல்லா அனுபவிக்கும், நல்லா சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சுவாமி வந்து காத்துட்டுருக்காங்க பக்தர்களுக்காக, தெரியுமா? சுவாமி வந்து தன்னுடைய பிரியமான அடியார்களுக்காக காத்துட்டுருக்காங்க, தெரிஞ்சுங்க. நம்ம சுவாமியை பார்த்து எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறோமோ அதே மகிழ்ச்சி இறைவனுக்கும் உண்டு. ஒரு அப்பாவுடைய அம்சம் பிள்ளைக்கிட்டே இருக்குமா, இருக்காதா? அப்பா மகா ஃபயர்னால் நம்ம சின்ன ஃபயராக இருக்கும், ஸ்பார்க்காக இருக்கும். அதுதான் வித்தியாசம். நான் ஸ்பார்க்குன்னு சொல்லக்கூடாதா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லவே சொல்லலாம். நீ சொன்னாலும் சொல்லலாம், அது சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்போ அகங்காரமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, அப்புறம் அகமாக சொல்லும், மௌனமாக சொல்லும், எங்கிட்டே வா அப்படின்னு சொல்லும். அதனால் இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த அகம்பிரமாசி சப்தத்தில் நான் தூரம் வந்துட்டேன், ரொம்ப கடந்து வந்துட்டேன். பிரம்மஸ்வரூபமாயிட்டார் இவர். தது துவம் சப்த வர்ஜிதः. தது சப்தம் வர்ஜிதः, துவம் சப்த ஹீனம். அதுங்கிற வார்த்தை, இதுங்கிற வார்த்தை, நீங்கிற வார்த்தை எல்லாம் நான் இருக்கேன். நானை நீக்க முடியாது, ஏன்னா சொல்கிறது நான் தான். நானை தவிர பாக்கியெல்லாம் என்னது? சர்வநாம், ப்ரோனவுன்ஸ். அதெல்லாம் உபாதி, புரியறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். நான் நிச்சயம், நான் வந்து சத்தியம், அதான் அகம். இந்த சப்தஹீனம் வாக்கிய அர்த்த வர்ஜிதக. எந்த வார்த்தைக்கும் அர்த்தம் நான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் யார்? நான் ஆனந்த ஸ்வரூபம். முடிஞ்சு போச்சு, ஒரே வார்த்தை தான். நிலை அத்வைதம். வேறு என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? பேச்சு மௌனம். வேறு என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? ஒன்றுமே இல்லை. வாக்கியார்த்த வர்ஜிதக. க்ஷர அக்ஷர விஹீனம். நிலையானவன் நிலையற்றவன் கிடையாது. நாதாந்த ஜோதிகி. மறுபடியும் ரெண்டாவது வார்த்தை, ரெண்டாவது அந்த மந்திரத்திலே நாதாந்த ஜோதிகி. நாதாந்த நாத முடிகிற இடத்துல வெளிச்சமாக இருக்கிற ஒருவன் நான். நேராகவே நான் வெளிச்சம்னு சொல்லலாமே. இந்த வெளிச்சத்துலேருந்து தான் அந்த சவுண்டு வருது. எங்கேருந்து வந்துச்சோ அங்கே போய் ஒடுங்குது. சூரியன்லேருந்து சவுண்டு வருதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? சயின்ஸு சொல்லுது. சூரியன்லேருந்து எப்படி சவுண்டு வரும்? அது சைத்தன்யமாக இருந்தால் தானே வரும். அப்போ ஈசன் ஒருத்தன் உள்ள உக்காந்துருக்காரு. அது நாராயணன் சொல்லுங்கள், பிரம்மான்னு சொல்லுங்கள், ஈசன் சொல்லுங்கள், யார் வேணால் சொல்லுங்க. இது எப்போ, இதெல்லாம் எப்போ தெரியும்? எண்ணங்கள்லாம் நிறுத்தினாதான். வைராக்கியம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், விவேகம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். விவேகம் ஞானம் கொடுக்கறது. நிறுத்தங்கிற மற்ற எண்ணங்களை நிறுத்தினா வைராக்கியம் வந்துடும். மற்ற எண்ணங்கள் பின்னாடி போகலை. இப்போ என்ன பண்ணுறோங்க, ஆற்றல் 100% வெளியில் வருது, செயல் 120% செயல்படுறோம். 1ல் செயல்படுறதில் 10ல் செயல்படுறோம். அதனால் சாயந்தரம் ஆனோடனே பேனாக ஆகிடும், எனர்ஜி சுத்தமாக இல்லாமல் போய்டுது. அப்போ எப்போ சார்ஜ் பண்ணிக்குவேன்? அடுத்த நாள் திரும்ப டக்குன்னு படுத்தா டக்குன்னு பொழுது விடிஞ்சிச்சு, டக்குன்னு ஆஃபீஸுக்கு போகணும்.
இது என்னையா பெரிய அக்கிரமமாக இருக்குது? எத்தனை நாளைக்கு இந்த கூத்து? எப்போ சித்தவிருத்தி நிற்குதோ அது வரைக்கும் இந்த கூத்து நடந்துக்கிட்டே இருக்கும். சித்தவிருத்தியை நிறுத்துறது யார்? நீ தான். குரு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு பாயிண்டில் எத்தனை விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமான 10 பாயிண்ட் வந்துடுச்சு. அதுக்கு மேலே என்ன இருக்குது ஞானத்தை கொடுக்கறது? 10 பாயிண்ட்டே போதும் என்னை பொறுத்த வரைக்கும். விசாரம் பண்ணி விட்டேன்னா போதும். 1000 வார்த்தைகளை 100 ஆக்கி 100 10 ஆக்கிடணும். அப்புறம் இந்த ஒரு வார்த்தை உனக்கு போதுன்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வார்த்தை கொடுத்தாலே சித்தி வந்துடும், முக்தி வந்துடும். அதான் நமக்கு அவ்வளோ நம்பிக்கை வந்திருக்கு. அதனால் வாக்கியார்த்த வர்ஜித ஷர அக்ஷர விகின யோ நாதாந்த ஜோதிகி. நாதத்தினுடைய முடிவில் சூழ சூக்ஷ்ம காரணத்தில் கடந்து துரியத்தில் வெளிச்சம் எங்கே? துரியத்துக்கு போனால் தான். துரியத்துக்கு எப்படி போகிறது சொன்னேன்? நிஷ்டைக்கு போனால் துரியம், நிஷ்டைக்கு போனால் துரியம். நிஷ்டைனா ஏகாந்தத்தில் எண்ணங்களற்ற நிலையில் அமைதியாக உட்காந்துருக்குது. சவிக்கல்பம் தான், நிர்விகல்பம் இல்லை, சவிக்கல்பம் தான். அப்படி நின்றுடுச்சுன்னா அந்த நிற்கிறதே அசையாமல் இருக்கிறது பிடிக்கும். அதுக்கு நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல அமைதி பிடிக்கும், அப்புறம் அசையாமல் இருக்கிறது பிடிக்கும். அசையாமல் இருக்கிறது பிடிச்சா நீங்கள் அசைவீங்களா? ஏன்? அவங்க ஒருத்தவங்க கொடுத்துட்ருக்காங்க வரத்தை, அசைவீங்களா? ஒரு அமிர்தத்தை பருகிட்டு இருக்கீங்களா, அசைவீங்களா? அசைஞ்சாதுன்னா ஆகிடும், பிரேக் ஆகும். நீங்கள் தியானம் மேலே ஏறும்போதே அசையாமல் தான் இருக்கணும். இது புரியுதா? அதனால் நாதாந்த ஜோதி ரூபக மகா வாக்கியார்த்த தூரோ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அக்கண்ட ஏக்கரசம் பிரம்மானந்தோ இப்படிலாம் நான் இருக்கிறேன். இப்போ அதுலேருந்துலாம் கடந்து நிற்கிறேன். முதல்ல அக்கண்ட ஏகரச பிரம்மானந்தம், இப்போ அதை கடந்து நிற்கிறேன். அமைதியாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். அது மாதிரி சர்வாத்தீத ஸ்வபாவாத்மா எல்லாத்தையும் கடந்திருக்கேன். எல்லாத்தையும் கடந்த ஒன்றாய் நான் இருக்கிறேன். யாரெல்லாம் நான் பார்க்குறேனோ எனக்கு மேலேருந்து பார்க்குறேன். இப்போ ஒரு மலையை இப்போ யார் பார்க்க முடியும்? மலைக்கு மேலே இருக்கிறவன் தான் பார்க்க முடியும். எல்லாரையுமே நான் பார்க்குறேங்கிறாரு. அப்போ நான் எல்லாரையும் கடந்து அப்பால் நிற்கிறார். அதான் சர்வாத்தீத சோபாவாத்மா. இப்போ இருக்கிற இந்த ஆத்மா இருக்க எல்லாத்தையும் அறியுது, எல்லாத்தையும் கடந்து நிற்குது. நாதாந்த ஜோதி, யார் நாத அந்தத்தில் வெளிச்சமாக இருக்கிறானோ அவன் உபாதி கடந்தவன். ஆத்மா பிரம்மம். ஆத்மா இது சப்தஹீனோ யா ஆத்மா சப்தார்த்த வர்ஜித. இதுதான் ஆத்மா என்றும் சவுண்டு என்றும் இந்த ஆத்மா என்றும் ஒளி என்றும் ஆத்மா சப்தார்த்த வர்ஜிதக. ஆத்மாவுக்கு ஒரு சப்தார்த்தம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த அர்த்தமும் கிடையாது. நான் அதையும் கடந்து நிற்கிறேன். டைரெக்டாக ஆனந்தம்னு சொல்லலை. அது நான் ஆனந்தமாக இருக்கிறேங்கிறத சொல்லாமல் இதெல்லாம் நீக்கினீங்கன்னா எஞ்சி இருக்கிறத நான் எஞ்சி நிற்கிறது ஆனந்தம் தான். நல்லா புரிஞ்சுங்க. ஆனந்தத்துக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் சொல்லுங்கள். இது அறிவு இருந்தால் தான் புரியும். இப்போ நிறைய பேருக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை. ஏன் அறிவு இல்லை? வைராக்கியம் இல்லை. ஏன் வைராக்கியம் இல்லை? பல எண்ணங்கள் பின்னாடியே போகிறோம். ஏன் பல எண்ணங்கள் பின்னாடி போகிறோம்? நிறையா குபுன்னு சித்தவிருத்தி வந்துக்கிட்டே இருக்குது. அது நிறுத்தலை. முதல்ல புரியுதா? இப்போது முதல்ல நிறுத்த வேண்டியதை நிறுத்து. பிரவர்த்திக்குள்ளேயே நுழையாத. வர எண்ணங்களெல்லாம் முதல்ல நிறுத்து. அது பின்னாடியே போகிறதுனால தான் உனக்கு இந்த வருஷம் போச்சு, இந்த நாள் போச்சு, இந்த ஜென்மாவே போச்சு. அந்த வேலையை செஞ்சிட்டியா? ஆகாரம் விகாரம் டெய்லி சொல்லி பாருங்கள். ஆகாரம் விகாரம் மைத்துனம் பயம் மரணம். மனுஷன் ஈக்குவல் டு மிருகம். ஆகாரம் விகாரம் மைத்துனம் பயம் மரணம். வாழ்நாள் ஃபுல்லாக இந்த 5 தான் செய்கிறான் எல்லா ஜென்மாலையும். இந்த ஜென்மாவில் தான் முருகப்பெருமான் கூப்பிட்டு இதெல்லாம் செய்யு, இதெல்லாம் செய்யாத, இவங்களை ஃபாலோ பண்ணு, இதெல்லாம் விட்டுடு, சரணாகதிக்கு வா. நேற்று சொன்னேன் இல்லையா, பேசியிருக்கேன்ல, அது பேசிட்டேன்ல. கைங்கரியம் சரணாகதி.
நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி, அடியாருக்கு அடியார்னு சொல்கிறீங்களா, அது என்னன்னு கேட்குறீங்க. அதாவது இந்த வைணவத்தில் 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரம் இந்த 2 தான், துவயம். ஒன்று வந்து சரணாகதி. சரணாகதினா உண்மையான சரணாகதி, நடிக்கூடாது. குருவாக இருக்கட்டும், இறைவனாக இருக்கட்டும், பூர்ணமான சரணாகதியாக இருக்கணும் ஒன்று. 2வது கைங்கரியம், சேவா. அதாவது ஈஸ்வர சேவா, குரு சேவா, அடியார் சேவானா குருவுக்கு தொண்டு செய்கிறாங்கல்ல, சாரி இறைவனுக்கு தொண்டு செய்கிறாங்கல்ல, குருவுக்கு இல்லை. ஈஸ்வர சேவா டைரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்க, குருவுக்கு சேவா டைரெக்டாக பண்ணுறீங்க. 3வது அடியார். அடியார்னா யாருன்னா குருவுக்கு தொண்டு செய்கிறான்ல. இப்போ கே முருகன் குருவுக்கு சாரி இறைவனுக்கு தொண்டு செய்கிறான்னு வச்சுங்க, அவன் அடியார். அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அவனுக்கு தொண்டு செய்கிறீங்கன்னா அதான் அடியாருக்கு அடியார். புரியுதா? இப்போ என்ன குருவை பார்க்காம வந்து குருவாக பார்க்காம அவர் ஒரு தொண்டர்னு பார்க்குறீங்க. சுவாமி நல்லா இருக்கணும் அவர் நினைக்கிறாரு, அவர் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மகுடேஸ்வரன் இந்த வார்த்தையை சொன்னான். மகுடேஸ்வரன், சேலம் மகுடேஸ்வரன் பெரிய சிஷ்யர்லாம் அவனும் ஒருத்தன். என் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். சில பேர் இருக்காங்க மறக்க முடியாதவர், எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியை கொடுப்பாங்க, கடவுள் மாதிரி. எல்லார் பேரையும் சொல்ல முடியல, சொல்லாதவங்களெல்லாம் நினச்சிக்கிறேன், என்றைக்கும் மறக்க மாட்டேன். ஒவ்வொரு பக்கம் இருக்கட்டும். அதனால் இறைவனுக்கு தொண்டு செய்கிறவன் அடியார், அவன் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினச்சி தொண்டு செய்கிறனா அது அடியாருக்கு அடியார். குரு சேவா, குரு எல்லாருக்கும் குருவாக முடியாது. குரு கோடியில் ஒருத்தவங்க தானே இருக்காங்க. அதுதான் திருமந்திரத்தை தான் சொல்லும், நீ இறைவனுக்கு கொடுக்குற பணம் இறைவனுக்கு போய் குருவுக்கு போய் சேராது, ஆனால் குருவுக்கு கொடுக்குற பணம் இறைவனுக்கு போய் சேரும்னு சொல்கிறாரு திருமந்திரம். எத்தனையோ இருக்குது. அதான் நீங்கள் கேட்ட கேள்வி. அந்த மொத்த வைணவத்தினுடைய சாரம் என்ன? துவயம், சேவாவும் சரணாகதியும். அந்த நிலையில் நீங்கள் என்னவா இருக்கீங்க? எண்ணங்களற்ற நிருத்த நிலையில் இருக்கீங்க, 0 எண்ணம். அப்போ அவங்க பண்ணுற உபதேசம் நிஷ்டைக்கு அழைச்சிட்டு போகும். நிஷ்டை வைராக்கியத்தை கொடுக்கும், பரம வைராக்கியத்தை கொடுக்கும். இந்த பரம வைராக்கியம் மேலான வார்த்தை. இப்போ தான் இந்த வார்த்தையே உங்கள் காதுக்கு வருது. யாருக்கு அறிவு இருக்கோ சீக்கிரம் அதை செயல்படுத்துகிற அறிவுக்கு கொண்டு வரணும். இந்த இந்த நாதாந்த ஜோதி, சர்வாதீத்த எல்லாத்தையும் கடந்து நிற்கிற நாதாந்த ஜோதி, உபாதி கடந்தது, ஆத்மாங்கிற வார்த்தையும் ஆத்மா அர்த்தங்கிற வார்த்தையும், சச்சிதானந்தஹீனம் சத்தியஜித்த ஆனந்தம் அதையும் கடந்துட்டேன். இப்போ ஆனந்தங்கிற வார்த்தை தான் முக்கியம். அதை தான் சொல்ல வந்தது. ஆனந்தங்கிற வார்த்தை தான் எல்லாருடைய பரம லட்சியம். எல்லோரும் எதுக்கு செயல்படுறோம்? சுவாமி எதுக்கு தேடி வந்தோம்? சுவாமி தான் ஆனந்தம் இருக்கும். இல்லைன்னா சாமி தேடி வருவோமா? ஊரெல்லாம் சுகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, கலர்ஃபுல்லாக இருக்குது, எல்லாம் ரைட்டு தான். ஆனால் ஒரு எடுத்து பாருங்கன்னா ஸ்வீட்டை சாப்பிட்டா சுகருங்கிறான், உப்பு சாப்பிட்டா அதுக்கு ஒரு நோய் சொல்கிறான், என்னென்னமோ சொல்கிறான். எது அவனுங்க போடுற மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அதை படித்தானா அவன் கதி அதோ கதி தான். எதையுமே சாப்பிடாதங்கிறனால கொண்டு வந்துடுறான். கடைசியில் எதெல்லாம் ப்ளஸ்ஸோ அதெல்லாம் மைனஸுன்றான். அதனால் வேதம் சொல்கிறது தான் கேட்கணும். இவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாது, எவன் பேச்சையும் கேட்கக்கூடாது. என்ன மாதிரி இருங்க, எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன். ஏன்னா அவருடைய அகங்காரம் நிறைந்த அந்த வார்த்தையை திணிப்பார் நமக்குள்ளே. ஒத்துக்க மாட்டோம், பிடிக்காது அவருக்கு. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதனால் நாதாந்த ஜோதி ஏவ சக ஆத்மா இது சப்தஹீனம், ஆத்மாங்கிற சப்தம் தாண்டி சச்சிதானந்தம் தாண்டி சனாத்தனக, ஆத்மா சனாத்தனக. சனாத்தனம்னா என்று மழியாதது, சத்தியம். சனாதனம் சத்தியம் பிரம்மம் 3 ஒரே வார்த்தை. இந்து தர்மம் சனாதனம், சனாதன இந்து தர்மம். அது அறியணும்னா அறிவு வேணும், அது புரியணும்னா அறிவு வேணும். அறிவு இல்லாதவன் எதை வேணாலும் பேசுவான், அறிவு இல்லாதவன் அதை கேட்பான். இது காலத்தால் அழியாத பொருள். எத்தனை கோடி வருஷமாக வருது,
மந்திரம் ஆரம்பித்து எப்போன்னு சொல்ல முடியுமா? பிரம்மா அப்பியர் ஆனது எந்த ஜென்மான்னு சொல்ல முடியுமா? உங்களுடைய முதல் ஜென்மா சொல்ல முடியுமா? எப்போ பிரம்ம முதல்ல வந்துச்சா நம்ம முதல்ல வந்தோமா? பிரம்மன் தோன்றியது, அதிலிருந்து சங்கல்பமாக மனம் தோன்றியது. 2 தான் முதல்ல பிரம்மம் வந்தால் தானே மனம் வரும். இது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு அறிவு இருக்குது. இந்த வார்த்தைகள்லாம் மறுக்க முடியுமா? என்கிட்ட இந்த தர்க்கம் வேண்டாம், குதர்க்கம் வேண்டாம். எனக்கு புரியலைன்னா சொல்லுங்கள், புரிய வைக்கிறேன். இதுதான் என்னுடைய கருத்து. இந்த தர்க்கம் எனக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. முதல்ல இதெல்லாம் அனாவசியம். தர்க்கம் பண்ணிட்டு கிடக்கிறது தான் அனாவசியம். சொல்கிறத செய், போ. செஞ்சால் செய்யாட்டி போ, அவ்வளோதான். உனக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. நீ செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேற ஒன்றை செய்யலாம். நான் அதை செய்வேன், அது செஞ்சுட்டு தான் இருக்கு. அதோடைய ட்ராமாவில் அது இப்போ சொன்ன கதை, திரைக்கதை, வசனம் அமோகமாக இருக்குது. இறைவனுடைய லீலைகள்னு சொல்கிறோம் இல்லையா, திருவிளையாடல்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்லணும்னா டயலாக், ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்டோரி, டைரக்ஷன், ஆல் இன் ஆல்ரவுண்டர் சுவாமிநாத சுவாமி. இப்போ என்னாச்சு? ஏஷ ஆத்மா சனாத்தனம், என்றும் நிலைத்தது, அழிக்க முடியாதது. பிராமணர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டை அழிக்க முடியாதுங்க, யாராலும். கல்ச்சரை அழிக்க முடியாதுங்க. நான் உறுதிப்படுத்தி சொல்கிறேன், என்னுடைய அனுபவம், என்னுடைய பர்சனல் கருத்து வேணாலும் வச்சுங்க. இந்த நாட்டுடைய கல்ச்சர் உடைச்சா தான் நீங்கள் இந்த நாட்டை அழிக்க முடியும். இந்த நாட்டை பிராமணர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த கல்ச்சரை உடைக்க முடியாது. எல்லாம் தபஸ்வி. பிராமணர்கள்னால் ஜாத்தியை சொல்லலை. பிரம்மத்தை அறிந்தவர்கள், சத்தை அறிந்தவர்கள், சத்தோடு வாழ்பவர்கள், சத்தாகி நிற்பவர்கள். புரியுதா? ஆத்மா சனாத்தனக நிர்துஷ்டம் விளக்க முடியாது, அசக்கியம் பிடிக்க முடியாது, விளக்கிறது முடியாது. வேத வாக்கிய அகம்ய, வேத வாக்கியத்தினாலேயும் விளக்க முடியல. இதுதான் பிரம்மன்னு சொல்ல முடியல. என்ன பண்ணுறோம், என்ன சொல்கிறோம்? ஆனந்தம் தான் பிரம்மன்னு கடைசியில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனந்தம் அனுபூதி இருக்கா உங்களுக்கு? நீங்கள் அனுபவிக்கிறது இன்பம், அதாவது சுகம், மன அளவில் தான் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. ஆத்மானுபூதி தொட்டிங்கன்னு வச்சிங்களேன், அடியன் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்க, கரெக்டாக கேட்பீங்க. ஆத்மானுபூதிக்கு அவ்வளோ பவர். ஏன்? பேரானந்தம், பரமானந்தம், பிரம்மானந்தம், யோகானந்தம், ஞானானந்தம், எத்தனை வார்த்தைகள் இருக்கு. யஷ்ய கிஞ்சித்த பகிர்நாஸ்தி, இங்கே அதற்கு பகிர்நாஸ்தி கிஞ்சித்த அந்த கியத்துனாச்ச. வெளியில் புறமும் உள்ளமும், வெளியில் உள்ளலாம் அது கிடையாது. உள்ளே வெளியே நீம ஒரு செவரு, ஒரு தரையில் காம்பவுண்டை போட்டுக்கிட்டு உள்ளே வெளியேங்கிற இல்லையா? பூமிக்கு காம்பவுண்டு போட முடியுமா ஒன்றால்? ஒரு நதியை அணையை கட்டி வச்சுக்கிட்டு எந்துண்டு என்னென்ன அக்கிரமம் பண்ணுறானுங்க பாருங்க. அதே மாதிரி தான் ஒன்றும் இன்னும் காற்றுதான் பங்கு போடல அவனுங்க. இது வரைக்கும் காற்று எங்களுது. கண்ணில் தெரிஞ்சிச்சுன்னா அதையும் வலை இது போட்டிருப்பானுங்க. கண்ணில் தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், காற்றும் ஆகாயமோ ஆகாயத்தையும் பிரிச்சுட்டானுங்க. இது வரைக்கும் வானம் எல்லைங்கிறான், ஃப்ளைட் இதுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறான், என்னது இந்த ட்ரோன் பறக்கக்கூடாதுன்றான். அப்புறம் அந்த பக்கத்து நாட்டு ஃப்ளைட்டெலாம் வரக்கூடாதுன்றான். கடல் நீரையும் பிரிச்சுட்டான், கடல் எல்லைங்கிறான். என்ன நான் பண்ணுறான் பாருங்க, பாதுகாப்பு, செக்ரிகேஷன். பரந்த மனப்பான்மை. எல்லாருக்கும் வேதம் தெரியுமா என்ன? எல்லாருக்கும் வேதம் தெரிஞ்சால் நம்மளும் எல்லையெல்லாம் இல்லாமல் வாழலாம். வேதம் எல்லாருக்கும் தெரியலையே, அதான் சொல்லிக் கொடுங்க எல்லாருக்கும் சொல்கிறோம், கேட்க மாட்டேறீங்க. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தானே. எங்களுக்கே தெரில ஒரு மண்ணாங்கட்டியும். இப்போ தான் ஒரு கண்ணாக திறக்கிறீங்க, ஒரு கதவாக திறக்கிறான் முருகன். எஸ்ய லிங்க பிரபஞ்சம் வா பிரம்மைவ ஆத்மா ந சம்சயக. அற்புதமான வார்த்தை. எனக்கு வெளியும் கிடையாது, உள்ளவும் கிடையாது, லிங்க ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அழியும் கிடையாது. வார்த்தை இருப்பாருங்க. பிரம்மைவ ஆத்மா,
பிரம்மந்தான் ஆத்மா. உனக்குள்ளே இருக்குல்ல ஆத்மா, அது பிரம்மம். பிரம்மந்தான் ஆத்மாவாக உன்னுள் இருக்கிறது. பிரம்மைவ ஆத்மா ந சம்சய, சந்தேகப்படாத. ஃபயர் இருக்கா இல்லையா, ஸ்பார்க் இருக்கா இல்லையா, எல்லாருக்குள்ளேயா இருக்கா இல்லையா? அதை விரிவுபடுத்துங்க, அவ்வளோதான். விஸ்வரூபம் எடுத்துரும். அதோட தொடர்பு கொள்ளுங்க, அது விஸ்வரூபம் எடுத்துரும். இந்த பரம்பொருளோட தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் சத்து ஸ்வரூபமாக நில்லுங்க. எல்லாம் சங்கல்பத்திலே நடத்தலாம், அடியன் மாதிரி. இன்னும் இது ஆரம்பம்தான். செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்குது. 1 கோடி முக்தர்கள் பக்தர்களை முக்தர்களாக்கணும்னா அப்போ என்ன பிறந்து என்ன பிரயோஜனம்? 25 வருஷம் கோயிலில் உட்காந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் செஞ்சு காமிக்கணும். ஒரு வைராக்கியம் வந்துடுச்சு, பரம வைராக்கியமாக மாறப்போகுது இப்போ அது. பிரம்மைவ ஆத்மா ந சம்சேக, பிரம்மமே ஆத்மா. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவே பிரம்மம். நாசியஸ்ய சரீரம், அதுக்கு சரீரம் கிடையாது. வா ஜீவோ வா பூத்தியே, அது ஜீவனும் கிடையாது, பஞ்சபூதமும் கிடையாது, பௌத்திகமும் கிடையாது. பூத பௌத்திக ஜீவ அதுவும் கிடையாது, அது ஆத்மா. அந்த ஆத்மாவை ஓம் இத்தியவ தியாத்த ஆத்மானம், ஆத்மானத்தை ஓம் என்று தியானியுங்கள். ஆத்மாவை ஓம் என்று பெயரை சொல்லி தியானியுங்கள்னு சொல்லுது. ஆத்மாவை ஓம் என்று சொல்லி தியானியுங்கள். அது என்னது? முண்டகோபனிஷத். ஓம் இத்தியேவம் தியாயத ஆத்மானம், ஆத்மாவே ஓம் என்ற, அதுக்கு பேர் ஓம். ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் ஓம். ஆத்மான்னு சொல்லாமல் ஓம்னு சொல்லலாம். நாமரூபாதிக்கம் நாஸ்தி, எனக்கு நாமெல்லாம் கிடையாது, ரூபெல்லாம் கிடையாது. இதெல்லாம் சில பேர் படிக்கணும். இது படிச்சிருப்பாங்க, ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் கொள்கையில் இதெல்லாம் கிடையாது. இந்த கொள்கை யார் தெரியுமா? இந்த அத்வைதம் யமுனாச்சாரியார் வர வரைக்கும் அத்வைதமாக தான் இருந்துச்சு. இந்த சாங்கிய தரிசனம் எல்லா தரிசனம் அத்வைதமாக தான் இருந்துச்சு. கடவுள் ஒன்று தாங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறான். அதில் விசிஷ்டம், அவர் மேலே நாம் கீழே அப்படிங்கிற கருத்தை கொண்டு வந்தது இந்த யமுனாச்சாரியாருடைய விருப்பம். யார் யமுனாச்சாரியார்? ஆள வந்தார் யமுனாச்சாரியர், 2 பேரும் ஒன்று தான். நாதமுனிகளுடைய பேரன். நாதமுனிகள் தான் 4000 திவ்ய பிரபந்த வெளில கொண்டு வந்தவர். கும்பகோணம் போய் 6ஆம் கோயிலை போய் பார்த்துட்டு அங்கேருந்து அங்கே போனவர், திருக்குறுங்குடி போனவர். அங்கே போய் தியானம் பண்ணி ஜபம் பண்ணவர். அவருடைய பேரன்தான் ஆள வந்தார், பெரிய ராஜா. ஏதோ ஒரு இதில் ஒரு போட்டியில் வெற்றி அடைகிறாரு. அதனால் அவர் ராஜா தன்னுடைய சிற்றரசை கொடுக்குறாரு. அப்படி இருந்தார், விட்டுட்டு இங்கே வராரு. மணக்கால் நம்பி தான் அதை சரி பண்ணுறாரு. அவனை கொண்டு வந்து ஸ்ரீரங்கம் பெருமாளோட கனெக்ட் பண்ணி விட்டு 1 செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஆச்சாரியரார் யமுனாச்சாரியார், தாத்தா வச்ச விருப்பம். அவர் தான் இந்த ஆசையை சொல்கிறார். இந்த அத்வைதம் ஏற்கனவே எழுதியிருக்காங்க. அத்வைதம்னு எழுதினதே வியாசர் தான். வியாசர் யார்? பெருமாளுடைய அவதாரம். நல்லா புரிஞ்சுங்க இதெல்லாம். வியாசர் பெருமாளுடைய அவதாரம். வியாசர் வேறு, பெருமாள் வேறு கிடையாது. வியாசர் எழுதினது தான் பிரம்மசூத்திரம். உபநிஷத்துக்குள்ளே இருக்கிறத அத்வைதங்கிறத க்ளீனாக எழுதியிருக்கேன். பல இடத்துல சொல்லியிருக்கேன். நான் துவைத்தம் இல்லைன்னே சொல்லியிருக்கேன் மந்திரம். அதை போதாயனர்னு ஒருத்தவர் அதுக்கு பரிபாஷை எழுதியிருக்க சங்கரருக்கு முன்னாடி. அவரும் அத்வைதம் தான் எழுதியிருக்கார். சாங்கிய தரிசனம் பேசின ஸ்ரீகிருஷ்ணனும் அத்வைதம் தான் எழுதியிருக்காரு. ஆனால் இவங்க விசிஷ்ட அத்வைதம். அத்வைதம் ஆனால் விசிஷ்டம். அவர் மேலே நாம் கீழே. அவர் பகவான், நாம் பக்தர். அவர் எஜமானன், நாம் வேலைக்காரங்க. அவர் உயர்வு, நாம் தாழ்வு. உண்மை அதுவா? உபாதி இருந்தால் கெட்டவன் தான். அறியாமை இருக்கிற வரைக்கும் கெட்டவன் தான். அறியாமை நீங்கிட்டா யார் அது? உள்ளே இருக்கிறது யார்? உள்ள ஸ்பார்க் இருக்குல்ல. அந்த பகவத்கீதை புக்கை எடுத்து பாருங்கள். பகவத்கீதை சம்ஸ்கிருத புக்கை எடுத்து பாருங்கள். அதில் முதல் லைன், முதல் தியானம் அத்வைதம் தான். மகா அஷ்டாதசபுஜ அத்தியாய வாகினி அத்வைத அமிர்த வருஷினின்னு வருது மந்திரம். போதுமா? சாங்கிய தரிசனமே அத்வைதம் சொல்லிட்டான். இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா
யமுனாச்சாரியார் அப்படி சொல்லியிருக்காரு. அவர் தான் சொல்கிறார் விசிஷ்டாத்வைதத்துக்கு அந்த பிரம்மசூத்திரத்துக்கு யார் பாஷ்யம் எழுதி இந்த நம்மளுடைய இந்த வைணவம் வளரணும், அவர் போதாயனார் பேசுனதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி சொல்கிறார். அதை மாரநேர் நம்பி மற்ற திருக்கோஷ்டியூர் அவங்களெல்லாம் உட்கார வச்சு சொல்கிறார் தன்னுடைய கருத்தை. கொஞ்சம் நாளில் போகிறாரு. நான் போகிறோங்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்கிறார். என்னுடைய விருப்பம் 3 விருப்பம். வைணவம் தழைக்கணும், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி 4000 திவ்ய பிரபந்தம் நாடு ஃபுல்லாக பரவணும், அப்புறம் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும். இது 3 பாயிண்ட். அதுக்கு ஒரு ஆச்சாரியம் பிறந்துட்டான், ராமானுஜர். பார்க்கல இன்னும். அது இன்னும் விதி விட மாட்டேங்குது, 2 பேரையும் சேர விட மாட்டேங்குது. பக்கத்தில் தான் இருக்காங்க. மணக்கால் நம்பிங்கிறேனே, இவர் திருமலை நம்பி ராமானுஜருடைய தாய்மாமன். அவர் இங்கே ஸ்ரீபெரும்புதூர் வரப்பெல்லாம் ஸ்ரீரங்கம் போகிறார். அதெல்லாம் ஸ்ரீரங்கம் போய்ட்டு இதுக்கே வராரு, அடிக்கடி வராரு. ரொம்ப சர்வசாதாரணமாக வராங்க 2 பேரும். திருக்கோஷ்டியரும் இவரே திருமலையிலேருந்து வரணும். கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். 450 கிலோமீட்டர் திருமலையிலேருந்து திருச்சி சொல்கிறேன். அவர் அதே மாதிரி 210 கிலோமீட்ரு, 110 கிலோமீட்ரு அப்பு டவுனு 210 திருக்கோஷ்டியூர் சொல்கிறேன். ஆனால் சும்மா சர்வசாதாரணமாக வராங்க. மாட்டு வண்டி வச்சுக்கிறாங்க, கிளம்பி வந்துடுறாங்க ஆச்சாரியை பார்க்குறதுக்கு. ஆச்சாரியா கடவுள் அவங்களுக்கு. அவங்களெல்லாம் உட்கார வச்சு தான் சொல்கிறார் இது மாதிரி இந்த அத்வைதத்தை விசிஷ்டாத்வைத்தமாக மாற்றணும். இது இந்த குருவுக்கு ஆண்டவன் கட்டளை தான். அது யார் செய்கிறா, யார் இதெல்லாம் பண்ணா, எல்லாம் இறைவன் தான் பண்ணுறான். அதனால் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், மறுக்கக்கூடாது. அவங்களுக்கு அது, நமக்கு இது, அவ்வளோதான் பாருங்க. எனக்கு இது பிடிக்கலன்னா அங்கே போனால் போ, எங்கேயாவது ஒரு இடத்துல இரு, அங்கேருந்து அங்கே வேறு எங்கேயாவது போயிடாத. அது வேறு ப்ராப்ளம், மென்டல் ப்ராப்ளம் இருக்குது. குழு நின்றுக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து போன மாதிரி அங்கே போய் நிறைய பேருக்கு இப்போ இதை குழப்பம் எங்கே இருக்குன்னே தெரியல. ஏன்னா குரு இல்லை. இப்போ தெரியுதா குரு அவசியம்? எப்படி உங்களுக்கு புரிய வைக்க போகிறோமோ. அதனால் நாம ரூபாதி நாசின்னு அது ஒரு பெரிய மந்திரம். 251லேருந்து 259 வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். எத்தனை மந்திரம்? 10 மந்திரம். 1 2 தெரியல, என்ன பண்ணுறது. பெரிய அதிசயம். அந்த வைணவர்களுடைய சாரத்தை பிடிச்ச பார்த்தீங்களா, துவைத்தை. பெரிய ரத்ன ரகசியம். அதை ரகசியத்திரயம்னே வச்சுருக்காங்க. அதில் இந்த துவயம் ஒன்று முக்கியமானது. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சுவாமி முருகப்பெருமான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறார். எல்லாம் பெருமாள் அனுகிரகம் தான். பெருமாள் அனுகிரகம் முருகனுக்கு பண்ணுறாரு, முருகன் நமக்கு பண்ணுறாரு. இது புரியுதில்ல? என்ன இருந்தாலும் மாமனாராச்சே, யார் ஏற்றுக்காட்டினாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவங்க விஷ்ணு புராணத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. வைணவர்கள் எல்லாத்தையும் விஷ்ணு புராணத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, ஒன்றில் நிற்கிறாங்க. அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா குருவை ஸ்ட்ராங்காக பிடிச்சனால அவங்க கரெக்டாக அவங்களுக்கு ட்ராக் போட்டு கொடுத்துட்டாங்க. இதுங்களுக்கெல்லாம் குரு இல்லை, எதோ எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது. இங்கே ஒன்று நிற்கிது, அங்கே ஒன்று நிற்கிது, திங்கக்கிழமை ஒன்று, செவ்வாய்க்கிழமை ஒன்று. என்னத்தை சொல்கிற, வருத்தமாக இருக்கா இல்லையா? 1 2 தான் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். அருணாச்சல சிவ, 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 அருணாச்சல. ஜிவேல் முருகனுக்கு.